ஹாய், வெல்கம் டு ஃபார் டு ஃப்ளை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தோட என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல் பட்டாயால இருக்கோம். இன்று நாம் தாய்லாந்து நாட்டில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலை அதிசயத்தை பார்க்க போகிறோம். பட்டாயா கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு தத்துவ களஞ்சியம். இதன் பெயர் சாங்சுரி ஆஃப் ட்ரூத். இந்த பிரம்மாண்டமான கலைப்படைப்பை உருவாக்கியவர் தாய்லாந்தைச் சேர்ந்த பெரும் தொழிலதிபர் லெக் விரியாபன். இவர் கலாச்சாரத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். நவீன உலகம் பழங்கால தத்துவங்களை மறந்து வருவதாக அவர் கருதினார். எனவே மனித குலத்திற்கு ஒரு நிலையான உண்மையை சொல்லும் இடமாக இதை உருவாக்க நினைத்தார். இதன் கட்டுமான பணிகள் ஆகஸ்ட் 13, 1981 அன்று தொடங்கப்பட்டது. அக்காலத்தில் தாய்லாந்தில் நவீன கட்டிடக்கலை வளர்ந்து வந்த நிலையில் பழங்கால மர வேலைப்பாடுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், 100 மீட்டர் உயரமுள்ள இந்த முழு மாளிகையும் ஒரு இரும்பு ஆணி கூட இல்லாமல் முழுக்க மரத்தாலேயே செதுக்கப்பட்டது. தேக்கு, செம்மரம் போன்ற பழங்கால மரங்களை கொண்டு இது உருவாக்கப்பட்டது. உலோக ஆணிகளுக்கு பதிலாக மரத்தாலான பிணைப்புகள் மற்றும் மர ஆணிகளை மட்டுமே பயன்படுத்தி இதை உருவாக்கியுள்ளனர். கடல் காற்று மற்றும் உப்பு நீரால் மரம் பாதிக்கப்படுவதால் இதன் செதுக்கும் பணிகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இது முடிவடையாத அதிசயம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இருக்கும் ஒவ்வொரு இன்ச் இடமும் எந்திரங்களால் செதுக்கப்பட்டதல்ல. ஆயிரக்கணக்கான கைவினைஞர்கள் தங்கள் கைகளாலேயே உளி கொண்டு செதுக்கிய சிற்பங்கள் இவை. இதன் மொத்த பரப்பளவு சுமார் 2 ஏக்கர். இவ்வளவு பெரிய பரப்பளவில் முழுக்க கைவேலைப்பாடு கொண்ட மரம் இருப்பது உலகில் இது ஒன்றுதான். இந்த மரம் காலப்போக்கில் நிறம் மாறுவதை தடுக்கவும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கவும் பிரத்யேகமான இயற்கை எண்ணெய்களை பயன்படுத்துகிறார்கள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இங்கே கடினமான வேலைகளில் பெண்களும் அதிக அளவில் ஈடுபடுகின்றனர். மரங்களை செதுக்குவது முதல் உயரமான இடங்களில் ஏறி வேலை செய்வது வரை ஆண்கள் மற்றும் பெண்கள் சமமாக பணிபுரிகிறார்கள். இந்த மாளிகை வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அதன் கட்டுமான நுட்பம் உலகெங்கிலும் உள்ள பொறியாளர்களை வியக்க வைக்கிறது. இங்கே சுமார் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய சிற்பிகள் தினமும் பணிபுரிகின்றனர். இவர்களில் பலர் தாய்லாந்து மட்டுமல்லாமல்
அண்டை நாடுகளான மியான்மர் மற்றும் கம்போடியாவிலிருந்தும் வந்தவர்கள். இவர்கள் பரம்பரையாக மரம் செதுக்கும் கலையை கற்றவர்கள். ஒரு சிறிய சிலையை செதுக்கவே இவர்களுக்கு பல வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நுழைவதற்கு முன் எல்லோருக்கும் ஒரு ஹெல்மெட் கொடுப்பாங்க. ஏன்னா இது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை, இது ஒரு லைவ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு. இந்த மாளிகை 1981 தொடங்கப்பட்டாலும் இதன் கட்டுமான பணிகள் இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. உலகின் பல நாடுகளில் மரக்கட்டிடங்கள் இருந்தாலும் இவ்வளவு பெரிய பரப்பளவில் இவ்வளவு உயரத்திற்கு முழுக்க கைகளால் செதுக்கப்பட்ட சிற்பங்களை மட்டுமே கொண்ட வேறொரு கட்டிடம் உலகில் எங்குமே இல்லை. உலகத்துல பல அதிசயங்கள் இருக்கு. ஆனா வெறும் உளியையும் சுத்தியலையும் மட்டும் வச்சு ஒரு முழு மாளிகையுமே ஒரு கவிதையா செதுக்கியிருக்காங்கன்னா அது இந்த சாங்சுரி ஆஃப் ட்ரூத் மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய மரக்கட்டையில இவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இது நிஜமாவே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வுட் கார்விங் மார்வல் தான். இந்த மாளிகையின் உட்புறம், வெளிப்புறம், கூரை, தூண்கள் என எங்கு பார்த்தாலும் வெறும் சமதள மரப்பலகைகளை உங்களால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சதுர அங்குலமும் மிக நுணுக்கமான சிலைகளால் நிரப்பப்பட்டுள்ளது. நீங்கள் அருகில் சென்று பார்த்தால் ஒரு சிறிய சிலையில் உள்ள ஆபரணங்கள், ஆடைகளின் மடிப்புகள் மற்றும் முகபாவனைகள் கூட மிக துல்லியமாக தெரியும். ஒரு பெரிய மரத்தூணில் நூற்றுக்கணக்கான சிறிய உருவங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக செதுக்கப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாளிகையின் சிற்பங்கள் 4 முக்கிய கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டவை. தாய்லாந்து கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், கம்போடிய கலாச்சாரம், சீன கலாச்சாரம். இவை அனைத்தும் இணைந்து மனிதநேயம் ஒன்றே உண்மையானது என்பதை செதுக்கியுள்ளனர். இந்த மாளிகை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி பிரபஞ்சம். இந்த உலகம் மண், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4 பூதங்களால் உருவானது என்பதை விளக்குகிறது. இரண்டாம் பகுதி. இது மனித வாழ்க்கையில் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் செல்வாக்கை விளக்குகிறது. சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்கள் நம்முடைய குணங்களையும் நம்முடைய விதியையும் எப்படி தீர்மானிக்கின்றன என்பதை சொல்லும் பகுதி இது. மூன்றாம் பகுதி.
இது மிகவும் முக்கியமானது. தாய் மற்றும் தந்தையின் அன்புதான் இந்த உலகில் ஈடு இணையற்றது. அவர்கள் நமக்கு உயிர் கொடுத்தது மட்டுமல்லாமல் நம்மை நல்வழிப்படுத்தும் முதல் தெய்வங்கள் என்பதை இது உணர்த்துகிறது. நான்காம் பகுதி, தியாகம், அன்பு மற்றும் பகிர்தல் போன்ற நற்பண்புகளே ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை இது போதிக்கிறது. இந்த 4 பிரிவுகளும் இணையும் இடமே மையக்கோபுரம். இது மோட்சத்தை குறிக்கிறது. இது மற்ற எல்லா தத்துவங்களையும் கடந்து மனிதன் இறுதியில் அடைய வேண்டிய உன்னத நிலையை விளக்குகிறது. லேக் விரியப்பன் இவர் சாங்சுரி ஆஃப் ட்ரூத் மட்டுமல்லாமல் பாங்காக்கில் உள்ள புகழ்பெற்ற ஏன்ஷியன்ட் சிட்டி முவாங் போரான் மற்றும் எராவான் மியூசியம் ஆகிய பிரம்மாண்டமான கலைக்கூடங்களையும் உருவாக்கியவர் இவரே. இவர் இந்த மாளிகையை வெறும் சுற்றுலா தலமாக மட்டும் பார்க்கவில்லை, அதை ஒரு தத்துவ பள்ளியாக கருதினார். துரதிர்ஷ்டவசமாக லெக் விரியாபன் இந்த மாளிகை முழுமையாக முடிவடைவதை பார்க்காமலேயே செப்டம்பர் 17, 2000 அன்று காலமானார். ஆனால் அவரது கனவை அவரது குடும்பத்தினரும் இன்றும் தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றனர். இதனால்தான் இது ஒரு தொடரும் காவியம் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த சாங்சுரி ஆஃப் ட்ரூத் வெறும் மரக்கட்டைகளால் ஆன கட்டிடம் மட்டும் கிடையாது. இது ஒரு மனிதனோட 40 வருஷ கனவு, ஆயிரக்கணக்கான சிற்பிகளோட உழைப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல உலக அதிசயங்களையும் சுவாரஸ்யமான இடங்களையும் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். For 2 Fly, bye. So